அரசியல் வரலாறு தெரியாதவர்கள் கூட்டணி தொடர்பாக தவறாக பேசி வருவதாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மறைமுகமாக விமர்சித்துள்ளார். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்ததாக சசிகலா பேசியதை குறித்து பதிலளித்த அவர், கொடநாடு பங்களாவை கை நழுவி விட்டவர்கள் இதை பற்றி பேசலாமா என்றார். தொகுதி பங்கீடு கூட்டணி பேச்சுவார்த்தை எல்லாத்தையும் நாங்கள் ஃபைனல் பண்ணிட்டோம். ஆனால் ஆளுங்கட்சியான திமுக இதுவரைக்குமே கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்கல. கூட்டணி கட்சிகளுக்குள்ளேயே சலசலப்பு இருக்குன்னு என்டிஏ தரப்புல விமர்சனம் பண்றாங்க. அதாவது அரசியல் வரலாறு புரியாதுன்னு பேசலாம். 1967 அண்ணா காலம் தொட்டு கூட்டணியை எப்படி அமைப்பது, கூட்டணியோடு எவ்வாறு பேச்சுவார்த்தை நடத்துவது என்கிற எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அந்த வகையிலே தான் 67 அண்ணா கடைபிடித்த வந்த வழியை 71 கலைஞர் கடைபிடித்தார். அதனைத் தொடர்ந்து 2004 தேர்தல், தொடர்ந்து எல்லா தேர்தலும் சரி, தலைவர் தளபதி அவர்கள் 2019 நடைபெறுகிற தேர்தலை அவருடைய தலைமையில் திமுக சந்திக்கிறது. அண்ணா கலைஞர் காட்டிய வழியில் அதே வகையில் தான் இன்றைக்கும் எங்களுடைய தேர்தல் பணி அமைந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு கூட தலைவர் அறிவித்திருக்கிறார். இன்னும் நாங்கள் எதையுமே முறையாக செய்வோம். கூட்டணிக்கு பேசுவதற்கு ஒரு குழு அமைப்போம். சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்கிற சசிகலாவை நான் முதல்ல கேட்குறேன். அவங்க ஆட்சியில் அவங்க கொடைநாடு காப்பாற்ற முடிஞ்சுதா? சசிகலா தானே எடப்பாடியை உட்கார வச்சாங்க. அந்த அம்மையாருடைய ஆட்சியில் ஜெயலலிதாவுடைய அந்த அம்மா வாழ்ந்த கடைசி காலத்தில் உடம்பு முடியாமல் அங்கே கொடைநாட்டில் உட்காந்துக்கிட்டு தான் கவர்மெண்ட்டே நடத்தினாங்க. காலையில் IAS ஆஃபீஸர்லாம் ஃப்ளைட்டில் கோயம்புத்தூரில் இறங்கி கொடைநாடுக்கு போவாங்க, ஈவினிங் ஃப்ளைட்டில் திரும்பி வருவாங்க. கொடைநாட்டில் இருந்தால் கடைசி காலத்தில் அம்மையார் அவர்கள் ஆட்சியாக நடத்தினார். அந்த வீட்டை கூட காப்பாற்றுவதற்கு யோகியதை இல்லாதவர்கள் எங்களை பற்றி குறை சொல்வது எந்த வகையில் நியாயம்?